இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். கேப்டன் அப்படின்னாலே தமிழக மக்களுக்கு உடனே பரிச்சயமாகிற ஒரு உருவம் அப்படின்னா அது விஜயகாந்த் சார் அவர்கள்தான். இன்று அவருடைய இந்த மரண செய்தி அனைவருக்குமே ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுக்கு மிக நெருங்கிய நண்பர், நிறைய விஷயங்கள்ல நீங்க அவங்களோட பயணம் செஞ்சிருக்கீங்க. இவருடைய இந்த இறப்பு செய்தி உங்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? அவரை பற்றி நீங்கள் என்ன பதிவு செய்ய விரும்புகிறீர்கள் இந்த நாள்ல சார்? ஒரு நல்ல மனிதன், மனிதநேய மிக்க ஒரு மனிதன், நட்புக்கு இலக்கணமான ஒருவர். என்னுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃபாக எடுத்துட்டாலும் சரி, தொழில்துறையான திரைத்துறையாக எடுத்துட்டாலும் சரி, இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த அரசியலுக்கு தொடங்குவதற்கு முன்னால், அந்த அரசியல் நாட்டம் கொண்டு இருந்த காலத்திலிருந்து எல்லா பாதையிலையுமே எனக்கு அவருக்கும் நிறைய பங்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட 44 ஆண்டுகள் என்னுடைய நண்பர். அதாவது திரைப்படத்திலே நடிப்பதற்கு முன்னால் இருந்து இருவரும் முயற்சிகளை தொடர்ந்த காலத்திலிருந்து நெருங்கிய நண்பர்கள். துன்பங்கள், மகிழ்ச்சி, போராட்டம், வெற்றி, தோல்வி அத்தனையும் நாங்கள் இருவரும் ஒன்றாக சந்தித்திருக்கிறோம். அதனால இந்த இழப்பு என்னால தாங்கிக்க முடியாத ஒரு இழப்பு. அது என்ன என்றால் தொடர்ந்து அவர் உடல்நிலை மோசமாக இருந்து பல நாட்கள் போராடி இந்த முடிவு இப்போதுக்கு வந்திருக்கிறது. எனக்கு என்னன்னா, நேற்று வரை கூட ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் மீண்டும் வந்து விடுவார், ஆரோக்கியமாக பேசி விடுவார் என்று நினைத்திருந்தேன். ஆனால் காலம் அவரை அழைத்துக் கொண்டது. என்னுடைய உற்ற நண்பர், நெருங்கிய நண்பர், ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திரசேகர் சார், நீங்க நிறைய படங்கள்ல அவரோட இணைஞ்சு நடிச்சிருக்கீங்க. உங்களோட திரைப்பயணம் மட்டும் இல்ல, ஒரு சொந்த வாழ்க்கையிலும் கூட அவர் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்திருக்காங்க. நீங்களும் அவர்கிட்ட பகிர்ந்திருப்பீங்க. இந்த நாள் எல்லாம் இன்னைக்கு சட்டுன்னு ஒரே நாள்ல முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைதான் என்று என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது ரெண்டு பேருமே ஆரம்ப காலத்துல இருந்து படங்கள் ஒன்றாக நடித்திருக்கிறோம். இன்னும் நாங்க ரெண்டு பேரும் ஆரம்ப காலத்துல நடித்த ஒரு படம் இன்னுமே வெளியிடாமலே இருக்காங்க, திரையிடாமலே இருக்கிறது. ஒரு படம், நூல இருந்த பட்டம்ன்ற ஒரு படம். அந்த படத்தில் சக்கரவர்த்தின்ற ஒரு நடிகை, அவரும் மறைந்து விட்டா. அவர் கதாநாயகன், இவர் வில்லன். நான் நகைச்சுவை கதாபாத்திரம் எடுத்து நடித்த படம் நூல இருந்த பட்டம். அதுக்கு பிறகு தீர்ப்பெண் கையில் என்று ஒரு படம். போராட்டமாக படம் இல்லாமல் இருப்போம், 6 மாசம் 1 வருஷம் இருப்போம். அதுக்கப்புறம் படங்கள் வரும். படம் வர வரைக்கும் எந்த நம்பிக்கையை இழக்காம ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்போம். அவர்கிட்ட ஒரு பெரிய இது என்னன்னா, தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. உடலை நல்லா பாத்துக்குவாரு. அவர் கவலைப்படுவதை விட மற்றவர்கள் கவலைப்பட்டால் அவர்களை அந்த கவலையிலிருந்து மீட்டெடுப்பதிலே மிக அக்கறை கொண்டவராக இருப்பார். அவருடைய தந்தையார் மரணம் தரித்த காலத்திலிருந்து நான் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய குடும்ப துன்பங்கள், மகிழ்ச்சி எல்லாவற்றிலுமே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய ஆத்மார்த்த, எனக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய நண்பர்கள் தான் உண்டு இந்த திரையுலகத்திலே. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒருத்தர் என்றால் விஜயகாந்த் அவர்கள் தான். விஜயகாந்த் எல்லாத்திலுமே ஒரு யதார்த்தமான ஒரு மனிதன். அவர்கிட்ட உள்ள ஒரு விஜயகாந்த் இருப்பாரு, வெளியே ஒரு விஜயகாந்த் இருப்பாருன்னா நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அப்படியெல்லாம் ஒரு விஜயகாந்த் இல்லை. ஒருவர் தான் அவரு. அவர் தான் சினிமா நடிகர், அவர் தான் யதார்த்த மனிதன், அவர் தான் வெள்ளந்தியான ஒரு மனிதன். அதுதான் 90% அப்படியே இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு எல்லார் மத்தியிலையும், அவர் ஒரு அரசியல் தலைவராக இருந்தா கூட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், எல்லா அரசியல் தொண்டர்களும், கலையுலக பெருமக்களும் அவரை போற்றி புகழ்வதற்கு காரணம் அவருடைய யதார்த்தம், அவருடைய வெள்ளந்தியான அவருடைய அந்த கேரக்டர். இதுதான் அவருக்கு இன்னும் அவர் இன்னும் எத்தனை ஆண்டுகள் வரனாலும் விஜயகாந்த் என்ற அந்த பெருமையும் புகழும் நிச்சயமாக இருக்கின்றது நான் உறுதியா நம்புறேன். சந்திரசேகர் சார், இப்ப அதாவது திரையுலகில் நம்ம போலீஸ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சட்டுன்னு நம்ம நினைவுக்கு சில நடிகர்கள் தான் வருவாங்க. அதுல விஜயகாந்த் சாரோட ரோல் மிகப்பெரியது அப்படின்னே சொல்லலாம். இந்த கேரக்டர் அவர் ஏத்து நடிச்சப்பவும் சரி, அந்த டைம்ல எல்லாம் உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிருக்காங்களா? அதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, விஜயகாந்த் அப்படின்னா காவல் போலீஸ் அதிகாரி அப்படின்றதுக்கான மிக முக்கியமான ஒரு படம்
ஊமை விழிகள், டிஎஸ்பி தீனதயாள்னு அதுல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவங்க பிலிம் இன்ஸ்டிடியூட் ஆபாவானன் அவரும் அவருடைய குழுவும் முதலாக என்னை சந்தித்து என்னிடம் வந்து என்னுடைய கதாபாத்திரம் சொல்லிவிட்டு இந்த கேரக்டருக்கு நாங்க அந்த பாதிசுள்ள நடிகர்களை நாங்க முயற்சித்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னப்ப நான் சொன்னேன், இந்த கேரக்டருக்கு, இந்த டிஎஸ்பி தீனதயாள் கேரக்டருக்கு விஜயகாந்த் சரியாக இருப்பார், அவரை நீங்க போய் பாருங்கன்னு நான் விஜயகாந்துக்கு சொல்லி அவங்கள பார்க்க வச்சேன். ஸோ அந்த காவல்துறை அதிகாரின்றது வந்து முதலாக வந்து ஊமை விழிகள் மூலம் தான் அவர் வந்தாரு அந்த 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 கேரக்டருக்கு. அப்ப அந்த வாய்ப்பே வந்து நாங்க எல்லாம் சேர்ந்து பண்ணதான் அந்த ஊமை விழிகள் படம். அதுல இருந்து தான் தொடர்ந்து அவர் காவல்துறை அதிகாரிலாம். அது வந்து மட்டும் இல்லாம ஜென்ரலாவே அவருடைய மனதுக்குள்ள வந்து ஒரு யதார்த்தம். அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பொது வாழ்க்கையில மதுரையில இருக்கும் போதே அவருக்கு இந்த திரைப்படத்து மேல ஈடுபாடு, படங்கள் வெளியிடும் போது எம்ஜிஆர் படங்களுக்கெல்லாம் வந்து அவர் போய் முன்னாடி நின்று அந்த விழா எடுக்கிறது அந்த மாதிரி இதுல இருக்கும்போது அவருக்கு எல்லாமே பரிச்சயம். அவருக்கு பொதுமக்கள், ரசிகர்கள், காவல்துறை, இது மாதிரி எல்லாமே அவருக்கு பரிச்சயம். அதுல ரொம்ப ஈடுபாடு கொண்டதுனால எல்லாத்தையும் ஈஸியா உள்வாங்கிக்கிட்டார். எல்லா விஷயங்களையும் உள்வாங்கி கொண்டதுனாலதான் அவர் வந்து அந்த மாதிரி வேடங்கள்ல தான் வந்து காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் சரி, ஒரு கிராமத்தானாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாளர் தலைவராக இருந்தாலும் சரி, சிறப்பாக நடிப்பதற்கான அந்த பேஸ் வந்து அவர் ஏற்கனவே போட்டு வச்சிருப்பார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.